ப்ரொபோசல் எல்லாம் ஆக்சுவலி வந்து வரல, லைக் நேரடியா வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் வந்து நிறைய ஜூனியர்ஸை டீஸ் பண்ணியிருக்கேன். லுக்கிங் ஸ்மார்ட் மேன், வாட் மேன், ஓ மை காட், லுக் அட் த கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாம் அவனை மட்டும் டீஸ் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும் போது தான் என்னோட பார்ட்னரை மீட் பண்ணேன். சரி, உனக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை வாழ்க்கையில், எனக்கும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, சரி வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு பட்சத்தில் தான். இது வந்து என்னோட பிளானே இல்லை வந்துட்டு மீடியாவில் ஒர்க் பண்ணது. அந்த டைமில் ஓ மாரியா சாங் காதலர் தினம் அந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு சின்ன கிளிப்பில் பார்ப்பீங்க. விருப்பமில்லாத ஒர்க்கை பண்ணோம்னா அது வேலை மாதிரி தெரியும். நமக்கு பிடிச்ச வேலை பண்ணோம்னா அது வேலை மாதிரி தெரியவே தெரியாது, என்ஜாய்மெண்ட் மாதிரி தெரியும். ஐ வாண்ட் டு கோ டு ஆஸ்திரேலியான்னு ஃபீல் இருக்கு. அங்கே போன அப்புறம் ரஜினி படம் ரிலீஸா, ஓ மை காட். ஸோ அந்த யூத் வாழ்க்கையை திரும்பி வாழ்வீங்க, அந்த யூத் ஃபீல் திரும்பி உள்ளே வரும் அந்த படம் பார்க்கும்போது. அது இல்லைன்னா, அது வரலைன்னா கூட வெயிட் பண்ணி எப்படியாவது வரும், நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணுறோம் இல்லை, அதுக்கு பேர் பேஷன். வாழறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேவிங் மணி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய மூவிஸ்ல வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர் கூட, மேக்சிமம் பெரிய பெரிய ஆக்டர் கூட வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெயிண்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸ், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி அண்ட் எவர் கிரீன். அவர் பிரியதர்ஷினி மேம், வெல்கம் டு அவர் ஷோ. Thank you so much. Looking forward. Thank you ma'am. Thank you ma'am. ஓவரால் சமூக சேவையே வந்துட்டு நீங்கள் வந்து கைக்குள்ளே வச்சுருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு படிப்பு வந்து எஜுகேஷனலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதையும் தாண்டி ஒரு ஃபேமிலி இருந்தாலுமே படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்க அந்த குழந்தைங்களுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்தே வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து குழந்தைங்க கற்றுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தோட அந்த கலை வந்து சேரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்ச்சரலுக்காக வந்து நீங்கள் ரொம்பவே வந்துட்டு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. உண்மையாகவே சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நம்ம நாட்டு மக்கள் எப்படி சொல்ல, நாட்டு மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் வந்து கற்றுட்ருக்கீங்க? நான் ஸ்கூல் முடிச்சப்புறம் நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சென்னையில் சேர்ந்தேன். ஓவிய கல்லூரி எக்மூரில் இருக்குது. ஸோ அங்கே சேர்ந்து ஒரு இன்டர்னல் ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கற்றுக்கணும். ஸ்கல்ப்சர்லேருந்து, பெயிண்டிங்லேருந்து, விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஃபைனலாக பெயிண்டிங் செலக்ட் பண்ணேன், பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பியூர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களே, மாடர்ன் ஆர்டிஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்டோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு இது பண்ணேன். பேச்சுலர்ஸ் பிஏ பண்ணேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸாக இருந்தது. சைட் பை சைடு வந்துட்டு நான் வந்து தியேட்டர் குரூப்ஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டாக்டர் பத்மா விபூஷன் பத்மா சுப்ரமணியமோட டான்ஸ் கிளாஸில் கூட நான் வந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே கலந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாக தான் மாற முடியும். நிறைய ஆர்டிஸ்டே வந்துட்டு பல ஆக்டிங் ஃபீல்டு, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக என்னோட டேலண்ட் ஒரு ஸ்ட்ராங்கர் டேலண்ட் வந்துட்டு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ரீசனில் தான் நான் வந்து தியேட்ரிக்கல்ஸ் அண்ட் இந்த ஃபீல்டில் வந்துட்டேன். ஸோ ஆர்டிஸ்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்டராக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங் திறமை தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். ஸோ பட் ஐ கேன் பெயிண்ட். ஐம் ஃபேர்லி குட் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். மேம், நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக காலேஜில் எப்படியும் ஒரு 50% பாய்ஸாவது உங்கள் பின்னாடி வந்து சுற்றி இருப்பாங்க. ஐயோ மை காட்.
அந்த மாதிரி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி உங்க பின்னாடியே வந்தவங்க எத்தனை பேர்? பின்னாடியே வந்தவங்க, முன்னாடியே வந்தவங்க ஆக்சுவலி கரெக்டா எப்படி சொல்றது, எங்க காலேஜ்ல என்ன பிரச்சனைனா, எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச்ல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 5 பேர் தான் கேர்ள்ஸா இருப்பாங்க. ஸோ எவ்ரி கேர்ள் பின்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் வந்துட்டு கண்டிப்பா இது பண்ணாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இன்னும் அழகா இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வந்து ஒரு 50 பேர் கூட 50 பேருக்கு மேலயே வந்திருப்பாங்க. கரெக்ட்டா மேம்? ஒவ்வொரு பேட்ச்ல இருந்து எடுத்தா? அப்படி சொல்ல முடியாது. அவங்கள தான் போய் கேட்கணும். பிகாஸ் யாருமே வந்து நீ ப்ரொபோசல் எல்லாம் ஆக்சுவலி வந்து வரல. ஐ மீன் லைக் நேரடியா வரல. எப்படி எப்படி சொல்றதுன்னா, எங்க எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கவர்மெண்ட்ல ரொம்ப ஹை பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் அப்ரோச் பண்ணறதுக்கு. செகண்ட் என்ன இது ஆல்சோ என்ன பிரச்சனை ஆல்சோனா, நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நான் அப்பதான் வந்து யூகேல இருந்து படிச்சு வந்திருந்தேன். ஸோ எப்பவுமே தசு புசுன்னு இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளாக். ஒரு லாங்குவேஜ் பேரியர் பாய்ஸ்க்கு வந்து பேசி இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. தமிழ்ல பேசினா எனக்கு சுத்தமா புரியாது அந்த டைம்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால கூட நிறைய பேர் ஒரு வேலை வந்து வெளியில சொல்லிக்கல என்கிட்ட. பட் ஐ நோ, எனக்கு தெரியும். பிகாஸ் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அந்த பையன் உன்னை சேஸ் பண்றான், இந்த பையன், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட நேர்ல வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணது வந்துட்டு ஒன்றும் இது இல்லை. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் வந்து நிறைய ஜூனியர்ஸை டீஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் பண்ணீங்க? என்னோட ஒரு கிளாஸ்மேட்டோட யங்கர் பிரதர் வந்து 1 இயர் ஜூனியர்ல இருந்தார். அந்த பையனுக்கு நான் சும்மா வந்து கேள்விப்பட்ட அவனுக்கு என் மேல ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்லி. ஆனா அவன் சின்ன பையன், நம்ம கிளாஸ்மேட்டோட பிரதர். ஸோ அவனை வந்து நான் ரொம்ப நல்லா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா இன்னைக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன், லுக்கிங் ஸ்மார்ட் மேன், வாட் மேன், ஓ மை காட், லுக் அட் த கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாம் அவனை மட்டும் டீஸ் பண்ணிருக்கேன். அவர் எப்படி இருந்தாரு பார்க்க? அவன் ரொம்ப பிளஷ் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். வேற என்ன பண்ண முடியும்? அவன் கூட அவனை டீஸ் பண்ணதுல அவன் பக்கத்துல அவரோட பிரதர் தான் உட்காந்து என் கூட அவனை டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அவரும் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. அப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே அடுப்பு எரிய வச்ச மாதிரி வயிறெல்லாம் புகையுமே உங்க பின்னாடி வந்தவங்களுக்கு? ஐயோ இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. போக போக வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல மேபி வாவ்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் வந்து போக போக எல்லாமே பழகிடும். அதுக்கப்புறம் பிரியா உன்கிட்ட பேசின ஆம்பளை கூட பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலுக்கு வந்துடும். அப்போ பொண்ணுங்க லிஸ்ட்லயே வைக்கலன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. நான் காலேஜ் படிக்கும் போது தான் என்னோட பார்ட்னரை மீட் பண்ணேன். அவர் வந்து என்னோட சீனியர் அண்ட் அந்த மாதிரி. பட் பல வருஷம் கழிச்சு, அப்போ எல்லாம் லவ் எல்லாம் இல்லை, பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணும் போது சரி உனக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல வாழ்க்கையில, எனக்கும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, சரி வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு பட்சத்துல தான் வந்து இது பண்ணேன். ஆனா when அந்த நியூஸ் ஆஃப் மீ கெட்டிங் மேரிட் டு ஹிம், அந்த மாதிரி அந்த நியூஸ் வந்து நம்ம காலேஜ்ல பரவிடுச்சுல, ஓ மை காட் இவங்க வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் போச்சுல, அப்போ அவருக்கு 1000 ஃபோன் கால் வந்திருக்கும். ஏய் என்னடா பிரியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படிடா அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. தட் ஐ நோ. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓகே இவங்க எல்லாரும் என்ன நோட் பண்ணியிருக்காங்க காலேஜ்ல என்ன அர்த்தம். அதுக்கப்புறமும் வந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் மெயின். அதான் அவங்களால வந்துட்டு வாவ் கேன் யூ பிலீவ் இட், அந்த காலேஜ்ல படிக்கும் போது அங்க நடக்காம வெளியில வந்து பல வருஷம் கழிச்சு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அது ஒரு கோ இன்சிடென்ட்டா நம்பி இருக்க மாட்டாங்க. இவங்க அப்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சீக்ரெட்டா இல்ல இல்ல, அப்ப எல்லாருக்கும் தெரியும் தட் அந்த மாதிரி இல்ல பிகாஸ் அப்பவே தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும் இல்ல. இப்ப தெரியும் நம்ம சீனியர்ஸ்னா ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஒரு எங்கேயாவது ஒரு காஃபி குரூப்பா ஒரு காஃபி சாப்பிட்டு இருப்போம் அந்த மாதிரி.
ஓகே மேம். ரொம்ப ஃபன்னா தான் இருந்தது. அந்த ஜூனியர் கிட்ட நீங்க ஃபன் ஆமா. அது பண்ணதெல்லாம். ஜூனியர் பாவம். அவன் ரொம்ப பாவம் பையன். இப்போ ரொம்ப ஃபீல் பண்றான். ஐயோ! ரொம்ப அவன வந்து ராக் பண்ணிட்டேனோன்னு. இல்ல. அவர் வந்து இப்ப அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு. உங்கள வந்து ஜூனியர பார்க்கும்போது, "நான் யார் தெரியுமா? அவங்க வந்து என்ன ரேங்க் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு பெருமையா தான் சொல்லிப்பாரு. ஓகே மேம். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போதே வந்து ஒரே எபிசோட்ல வந்து நான் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. எதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆனீங்க? இது வந்து என்னோட பிளானே இல்ல வந்துட்டு மீடியால வொர்க் பண்ணது அந்த டைம்ல. ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஓவியக் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு அ பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு சில படத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸா வந்தேன். அம் "ஓ மாரியா ஓ மாரியா" சாங் காதலர் தினம். ஆமா மேம். அந்த படத்துல வந்துட்டு நீங்க என்ன ஒரு சின்ன கிளிப்ல பார்ப்பீங்க. நான் அந்த ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மாரி நெறைய பேர் ஃபேஷனபிளா அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருப்பாங்க. ஆ. ஹீரோ ஒரு பெரிய ஹை-ஃபை ஐடி இன்ஸ்டிடியூஷனுக்கு போவாரு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸா நானும் கொஞ்சம் நடிச்சேன் அப்போ. ஸோ அதுதான் அதுதான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது முடிச்சப்ப அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆஸ்திரேலியா போனேன். நான் ஏன் போனேன்னா, எங்க ஃபேமிலி மைக்ரேட் பண்ணாங்க. எங்க அப்பா வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயம். கிரீன் கார்டு சொல்லுவாங்கல்ல ஆமா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கால. அந்த மாரி எங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைச்சது. ஸோ நாங்க அங்கே போயிட்டோம். அங்கே ஒரு எம்பிஏ படிச்சேன். அங்கே ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. படிச்சு, முடிச்சு, வேலை பார்த்து. ஆனாலும் மைண்ட்ல என்னமோ மிஸ் ஆயிட்டே இருந்தது. உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு. ஓகே. நம்ம வந்து ஒரு விருப்பமில்லாத வொர்க்க பண்ணோம்னா, அது வேலை மாரி தெரியும். ம். நமக்கு புடிச்ச வேலை பண்ணோம்னா, அது வேலை மாரி தெரியவே தெரியாது. என்ஜாய்மென்ட் மாரி தெரியும். ஸோ அதுதான் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வேணான்னு சொல்லி மூட்டை கட்டிட்டு ஒரு நாள் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்த அப்புறம் என்னோட ஸ்டில் ஆக்டிங் அண்ட் திங்ஸ் லைக் தட் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியால தான் நான் திரும்பி அப்படியே ரீபார்ன் அகைன் இன் இந்தியா. சூப்பர் மேம், சூப்பர் மேம். என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நம்மளால நம்மளுடைய மண் வாசனைய மறக்க முடியாதுல்ல மேம், எங்க போனாலும். சென்னை ஃப்ளேவர் சென்னை. இதுதான் என் மண்ணு. அதுதான் மேம். சத்தியமா சொல்றேங்க. நான் ஆஸ்திரேலியால வாழ்ந்த ஒரு நாள் இங்க இருக்கும்போது ஐ வாண்ட் டு கோ டு ஆஸ்திரேலியான்னு ஃபீல்ல இருந்தது. அங்க போன அப்புறம் ரஜினி படம் ரிலீஸா, ஓ மை காட் எல்லாரும் கும்பலா சேர்ந்து எப்படியாவது அந்த கேசட், அந்த காலத்துல எல்லாம் அந்த கேசட் வாங்கணும். கேசட் வாங்கி இல்லைன்னா சிடி வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்கணும். ஆனா இங்கன்னா நம்ம தியேட்டர்ல ஜாலியா விசில் ஆமா. அடிச்சுட்டு என்ஜாய் ஆனா பண்ணிட்டு அவ்ளோ பார்க்கலாம். மிஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளேவர் அந்த படம் பார்க்கும்போது ஒரு நம்ம காலேஜ் ரீயூனியன்ஸ் போயிருக்கீங்களா? ஸ்கூல் ரீயூனியன்ஸ். இல்ல நீங்க இன்னும் இப்பதான் மேபி காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. சடனா வந்துட்டு யூ டிரான்ஸ்போர்ட் பேக் டு தி ஏஜ் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் 18 years old. ஸோ அந்த யூத் வாழ்க்கையை திரும்பி வாழ்வீங்க. அந்த யூத் ஃபீல் திரும்பி உள்ள வரும். அந்த படம் பார்க்கும்போது நம்ம காலேஜ் ஞாபகம் எல்லாம் வரும். அந்த யங் டேஸோட ஞாபகம் வரும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த அந்த டெய்லி ஒரே மாதிரி ருட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு பெரிய பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ரியலி ஐ மிஸ்ட் ஆல் தட். அண்ட் when I came back it வந்து I'm so happy here. திரும்பி வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க ஸ்டார்ட் ஆமாடா, அங்கே வந்து நிறையா சம்பாதிக்கலாம் சரிங்களா. ஆனா அதை விட பெட்டரா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த வாழ்ந்து இந்த இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் இருக்கிறது கஷ்டமான ஃபீல்டுங்க. ஆக்டிங் இஸ் நாட் ஈஸி. ஆக்டிங் நாட் அந்த வேலை பண்ணது இல்லை, வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அண்ட் அது இல்லைன்னா அது வரலைன்னா கூட வெயிட் பண்ணி எப்படியாவது வரும், நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணுறோம் இல்லை, அதுக்கு பேர் பேஷன். ஏன்னா அந்த பேஷன் இல்லாமல் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ண முடியாது. உண்மைதான். என்னதான் வந்து நம்ம நிறைய பணம் வெளியில சம்பாதிச்சாலும் இங்க வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிற அந்த திருப்தி வந்து எங்கேயுமே கிடைக்கும். கரெக்ட். கரெக்ட். வாழறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேவிங் மணி.